ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கா ஹோஸ்ட் இந்த யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எப்படி மெயில் பாக்ஸில் மெயிலை கிரியேட் பண்ணுறதுனோ, எப்படி அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸை முழுசாக யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மெயில் பாக்ஸை நீங்கள் முழுசாக இந்த ஃபீச்சர்ஸில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி முடிச்சிருக்கணும் உங்கள் டொமைனில். அது எல்லாமே இப்போ ப்ரொபகேஷனில் இருக்கணும். அப்போ தான் இந்த மெயில் பாக்ஸில் நம்ம பண்ணுற சேஞ்சஸ்லாம் நமக்கு அப்போ ஸ்பாட்லேயே ஒர்க் ஆகும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல சிக்கா ஹோஸ்ட் இந்தியாவோட கிளைண்ட் லாகின் பேஜுக்கு போயிட்டு அங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ரிமெம்பர் மீன்ற செக் பாக்ஸை கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கனாலும் நீங்கள் வச்சிருக்கிற இமெயில் ஹோஸ்டிங் சர்வீசஸ், ஹோஸ்டிங் பேக்கேஜ் சர்வீசஸ் எல்லாமே இருக்கும். அப்படி இல்லைனா கீழே பார்த்தீங்கன்னா யுவர் ஆக்டிவ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னு போட்டு கீழேயே இருக்கும். அந்த இமெயில் ஹோஸ்டிங் பேக்கேஜ் இருக்கு இல்லையா, அங்கே ரைட் சைட் கார்னரில் மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிறது எப்படி மெயில் பாக்ஸில் மெயிலை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மெயில் பாக்ஸ் மேனேஜ் பண்ணுற இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே க்ரீன் கலரில் செட்டப் மெயில் பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செட்டப் மெயில் பாக்ஸ் பேஜில் மெயில் பாக்ஸ் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த மெயில் வேணுமோ அந்த மெயிலோட பேரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ண அப்புறம் உங்கள் மெயில் பாக்ஸ், அதாவது உங்கள் இமெயிலுக்கான பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த யூசர் இன்ஃபோன்றது ஆப்ஷனல் தான். அங்கே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக இங்கே ஃபஸ்ட் நேமில் அட்மின் மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். எல்லா டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணக்கப்புறம் கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்கள் மெயில் பாக்ஸ்க்கு மெயில் கிரியேட் ஆகி சேவ் ஆகிடும். திருப்பி இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பேஜஸில் ஓவர் கீழே இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த இமெயில் ஐடி கிரியேட் ஆகிருக்கும். அந்த இமெயில் ஐடிக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லாகின் டு வெப்மெயில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களை வெப்மெயில் லாகின் பேஜுக்கு இது நேவிகேட் பண்ணி கூட்டிகிட்டு போவோம். இந்த பேஜில் உங்கள் இமெயில் அட்ரஸையும் உங்களோட இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் முதல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயில் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக 4 மணி நேரத்தில் லாக் அவுட் ஆயிரும். அதுக்கு கீழே இருக்கிற இன்னொரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயில் அக்கௌண்ட் நீங்களாக லாக் அவுட் ஆகிற வரைக்கும் லாக் அவுட் ஆகாது. இந்த வெப்மெயில் டேஷ்போர்டில் லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா கம்போஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம நார்மலாக மெயில் எப்படி சென்ட் பண்ணுறப்போ ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் இங்கே ஒரு டெஸ்ட் மெயில் சென்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாம் ஒர்க் ஆகுதான்ட்டு. எல்லாம் ஓகே தான். பட் இந்த வெப்மெயிலோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா நாட் செக்யூர்னு கட்டுது. இதை செக்யூர்டாக லோட் பண்ண வைக்கிறதுக்கு நம்மகிட்ட 2 ways இருக்குது. அது என்னென்ன பார்த்துலாம் வாங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு mail.emailhome.comன்றதை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெப்மெயில் செக்யூர்ட் வெர்ஷனில் லோட் ஆகும். இன்னர் யூஆர்எலும் இருக்குது, mail.hostedmail.com. இந்த 2 யூஆர்எலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். அடுத்து கிரியேட் பண்ண மெயில் பாக்ஸுக்கு எப்படி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கிளைண்ட் ஏரியாவில் மெயில் ஹோஸ்டிங்கோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பேஜுக்கு வந்துக்கோங்க. இங்கே நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறோன்னு நினைக்கிற மெயில் ஐடிக்கு நேராக பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷனாக எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இப்போ உங்களுக்கு எடிட் மெயில் பாக்ஸ்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே உங்களோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு திருப்பி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அதே பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மெயில் பாக்ஸோட பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ண இந்த புது பாஸ்வேர்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். வெப்மெயிலில் மறுபடியும் லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து உங்கள் மெயில்ஸ்க்கு எப்படி அலைசஸ் செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் மெயில் ஹோஸ்டிங்கோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸோட பேஜில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆக்ஷன்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செட்டப் அலைஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு செட்டப் அலைஸ்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். இங்கே உங்கள் அலைஸ் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அலைஸ் நேம்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த மெயில் ஐடிக்கு இன்னொரு பேர், அவ்வளோதான். இப்போ டெஸ்டிங்ன்றது என்னோட மெயின் மெயில் ஐடி, இன்ஃபோன்றது அலைஸ் நேம். இப்போ இந்த இன்ஃபோ டொமைன் நேமுக்கு வர மெயில்ஸ் எல்லாமே டெஸ்டிங் அட் டொமைன் நேமுக்கு தான் ரிசீவ் ஆகும். இந்த மாதிரி எவ்வளோ அலைசஸ் வேணால் உங்கள் இமெயிலுக்கு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்து உங்கள் மெயிலுக்கு எப்படி ஃபார்வர்டர்ஸும் ஃபில்டர்ஸும் செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே செப்பரேட் ஆட் அண்ட் ஃபியூச்சர்ஸ். இதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணி வாங்கியிருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சப்போர்ட் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு செட் பண்ணி தருவாங்க. சேம் மெயில் ஹோஸ்டிங் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் ஆக்ஷன்ஸ்ன்ற பட்டனை கீழே இப்போ 2 ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். இதில் செட்டப் ஃபார்வர்ட்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அங்கே மெயில் பாக்ஸ் நேமில் உங்களுக்கு எந்த மெயில் பாக்ஸ்லேருந்து ஃபார்வர்ட் பண்ணமோ அந்த மெயில் பாக்ஸோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபார்வர்டில் உங்களுக்கு எந்த மெயிலுக்கு இங்கே மெயில் பாக்ஸில் இருக்கிற மெயில்ஸ் எல்லாம் ஃபார்வர்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெயிலை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, உங்கள் மெயிலுக்கு இப்போ ஃபார்வர்டர் ஆட் ஆயிருக்கும். அடுத்து எப்படி உங்கள் மெயில் பாக்ஸ்க்கு ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சேம் மெயில் ஹோஸ்டிங் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் ஆக்ஷன்ஸ்ன்ற பட்டனுக்கு கீழே செட்டப் ஃபில்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அங்கே மெயில் பாக்ஸில் உங்கள் மெயில் பாக்ஸோட நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு டைப்பில் 2 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குவாரண்டைன். இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேம் மெயில்ஸ் எதுவுமே வராது. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாஸ் த்ரோ. இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே என்ன டேக் கொடுத்துருக்கோமோ அந்த டேக் நேமில் அந்த ஸ்பேம் மெயில்ஸ்லாம் வரும். நம்ம ஸ்பேம்னு கொடுத்துருக்கோம், ஸோ நமக்கு ஸ்பேம் மெயில் ஸ்பேம்ன்ற டேகோட வரும். அடுத்து உங்கள் இமெயில் பாக்ஸோட பாஸ்வேர்டை ஒரு டைம் என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் அதையும் என்ட்ரு பண்ணிட்டு சேவ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மெயில் பாக்ஸ்க்கு ஸ்பேம் ஃபில்டர் எனேபிள் ஆயிருக்கும். அடுத்து நம்ம எப்படி மெயில் பாக்ஸை டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம்.
சேம் மெயில் ஹோஸ்டிங் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு நேராக ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா டெலிட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக டெலிட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட மெயில் அக்கௌண்ட், அதுக்கு நீங்கள் ஆட் பண்ண அலைசஸ், ஃபில்டர்ஸ், ஃபார்வேர்டர் எல்லாமே வந்து டெலிட் ஆயிடும் ஒன்றா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஆட் பண்ண அலைசஸ்லேருந்து ஒன்றுமே அங்கே இல்லை, எல்லாமே இப்போ புதுசு மாதிரி இருக்குது. இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் கன்ஃபியூஷன்ஸ் இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா seekhost.inன்ற நம்ம வெப்சைட்டுக்கு வந்துட்டு நம்ம சப்போர்ட் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.